எங்கள் முன்னோர்கள் முதி சாப்பிட்ட போல சாப்பிட்றது இஸ் மச் பெட்டர். இப்போ நாங்கள் வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு கூட ப்ரோசஸ் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடுகள் எங்களுக்கு நல்லதில்லை. ப்ரோசஸ் ஃபுட் மற்ற அல்ட்ரா ப்ரோசஸ் மற்றது சுகர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் வந்து கணக்க சுகர் இருக்குது. அப்போ பழங்களையும் அளவோடு சாப்பிட வேண்டாம். இந்த காலத்தில் பழங்கள்ல கூட சுகர் இருக்கு கம்பேர்ட் டு இந்த பாஸ்ட். அதில் ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி மற்றது எவ்வளோத்துக்கு கலர்ஃபுல் வெஜிடபிள் கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸோ அவ்வளோத்துக்கு அது நல்லது. அப்படியான ஃப்ரூட்ஸையும் எங்களோட உடம்புல போடணும். ஆனால் கொஞ்சம் கண்டபடி கணக்கு போடக்கூடாது. அல்லாட்டிக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் போல் எல்லா ஃப்ரூட்ஸையும் சின்ன சின்ன வெட்டி போட்டு அதை ஒரு இதாக சாப்பிடலாம். மற்ற கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 30ஆம் தேதி புரட்டாதி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சிகளாக முதலில் தியானம் இடம்பெறும். 30 நிமிடங்கள் தியானம் இடம்பெறும். அதில் 15 நிமிடங்கள் இசையுடன் கூடிய இசை தியானமும், அடுத்த 15 நிமிடங்கள் இசை நிறுத்தப்பட்டு மௌன தியானமும் இடம்பெறும். அதோடு இன்றைய சிறப்பு பேச்சாளர் வைத்திய கலாநிதி ஷியாமலா நடேசனம்மா அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து கலந்து கொள்கின்றார்கள். அவருடைய தலைப்பு ஹீலிங் நாட் பை மெடிசின் எலோன். அந்த தலைப்பிலே அவர் அழகாக பேச வந்திருக்கின்றார். இப்பொழுது தியானம் இடம்பெறும். முதலில் மனதுக்கு புத்துணர்வு தந்து மகிழ்ச்சியை கொடுப்பது தியானம் ஆகும். நாம் தியானம் செய்வதற்கு முன்னர் இளம் சூடான நீரை அருந்த வேண்டும். அது எமது தொண்டை வறட்சியை போக்குவதாக இருக்கும். முதலில் உங்களுக்கு இலகுவான ஆசனங்களிலே அமர்ந்து கொள்ளுமாறு கேட்கப்படுகிறீர்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி வைத்து விடலாம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை இவ்வாறு பின்னிக்கொண்டு இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இலகுவாக நிமிர்ந்து இருந்து சுவாசத்தின் மேல் கவனமாய் இருக்க வேண்டும். கண்களை மூடி தியானம் செய்யும் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை விலக்கி வைத்துவிட்டு மூச்சின் மேல் கவனமாய் இருத்தல் வேண்டும். உள்மூச்சை எடுத்து வெளிமூச்சை விடுவதே எமது தியானத்தின் பிரதான கொள்கையாகும். இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதில் முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் கூடிய இசை தியானமும், அடுத்த 15 நிமிடங்கள் இசை நிறுத்தப்பட்டு மௌன தியானமும் இடம்பெறும். அறிவித்தல் வரும் வரை அனைவரும் உங்கள் சுவாசத்தின் மேல் இயல்பான கவனத்தை செலுத்தவும். நன்றி. மாஸ்டர்ஸ், அனைவரும் உங்கள் இயல்பு நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்தோம். கைகளை எடுத்து அவைகளை கரவொலி செய்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம்.
நன்றி. இந்த தியான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தியானிகளுக்கும் முதலில் நன்றியை கூறிக்கொண்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுவோம். இதில் நமக்கு இந்த நிகழ்வுக்காக பதாதைகளையும் இசையையும் வழங்கியமைக்காக வைத்திய கலாநிதி திருமதி சதா மனு அம்மா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்கின்றோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு நம் அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு இந்த தளத்தினை 3 வேளையும் அயராது தங்களுடைய செயற்பாட்டால் நிர்வகித்து திறமையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் திருவாளர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றிகள் உரித்தாகட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் வைத்திய கலாநிதி ஷியாம்லா நடேசன் அம்மா அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற நேரம். இவர் இலங்கையிலே பிறந்தவர். பேராதனிய பல்கலைக்கழகத்திலே மருத்துவத் துறையிலே பட்டம் பெற்றவர் ஆவார். அத்தோடு யாழ்ப்பாணத்தில் தனது வேலைக்குரிய அனுபவங்களையும் அங்கே பயிற்சிகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட ஒருவர். இந்தியாவிலும் ஆஸ்திரேலியா மெல்போர்னிலும் 40 வருடங்களுக்கு மேலாக தமது பொது வைத்திய அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார். இன்று தனது அனுபவங்களை எம்முடன் பகிர வந்துள்ளார். இவரை இந்த தளத்தின் சார்பில் அனைவர் சார்பிலும் நான் வருக வருக என வரவேற்கின்றேன். வாருங்கள் சியாம்லா அம்மா, உங்களுடைய தலைப்பு ஹீலிங் நாட் பை மெடிசின் எலோன். அது தமிழ் ஆக்கம் செய்திருக்கிறோம், மருந்தினால் மட்டும் குணமாகாது என்று தமிழாக்கம் செய்திருக்கின்றோம். சரியோ பிழையோ தெரியவில்லை. சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்றால் திருத்தி தாருங்கள் அம்மா. நன்றி. வாருங்கள் அம்மா, அனைவர் சார்பிலும் உங்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். வாருங்கள், பேசுங்கள். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஓ கேக்குது, பேசுங்கம்மா, கேக்குது. ஓகே. இன்றைக்கு நான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மருத்துவம் மட்டும் போதாது என்ற தலைப்பை உங்களோட ஷேர் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு டாக்டராயும் அதே நேரத்தில் நோயாளியாகவும் இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு தொடர்பு செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் இம்பார்ட்டன்ட். அதில் 4 தூண்கள். ஒன்று, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு, ஃபுட் அஸ் மெடிசின், ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட், அது ஒன்று டாபிக். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல், இன்னொன்று ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட், மற்றது மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்லீப்போட இதுகளோடு இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. அப்போ ஒரு பெரிய ஒரு டாபிக் இஸ் ஃபுட். சாப்பாடு, சரியாக உணவு நாங்கள் சாப்பிட்டால்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனால் அது ஒன்று மட்டும் பத்தாது. எல்லாம் அந்த 4 பில்லர்ஸும் இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு டயத்தை மட்டும் இருந்துட்டு பிறகு மென்டல் ஹெல்த்தை நாங்கள் பார்க்காட்டால் எங்களுக்கு வருத்தங்கள் வரலாம். அப்போ நான் ஒன்றாக நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். ஒன்று உணவு. எங்களோட உணவு முறைகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும்.
போதுமான வரை இயற்கையான உணவுகளை நாங்கள் சாப்பிட வேண்டும். எங்கள் முன்னோர்கள் முந்தி சாப்பிட்ட போல சாப்பிட்றது இஸ் மச் பெட்டர். இப்போ நாங்கள் வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு கூட ப்ரோசஸ் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடுகள் எங்களுக்கு நல்லதில்லை. ப்ரோசஸ் ஃபுட் மற்ற அல்ட்ரா ப்ரோசஸ் மற்றது சுகர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் அப்படின்னு அதுகளை சாப்பிடும்போது எங்களோட உணவு கால்வாயில் டாக்ஸிசிட்டி வருது. அப்போ எங்களோட இம்யூன் சிஸ்டம் குறையும். இம்யூன் சிஸ்டம் குறையிறதால தான் எங்களுக்கு வருத்தங்கள் வருது. அப்போ சுகர் கூட அதில் சாப்பிடும் போது இன்சுலின் செக்ரிட் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணக்குள்ள எங்களுக்கு குரோனிக் இன்ஃப்ளமேஷன் என்று ஒன்று வருது. குரோனிக் இன்ஃப்ளமேஷனால தான் எங்களுக்கு எல்லா வருத்தங்களும் வருது. அந்த வருத்தங்களை தவிர்க்க வேணும்னு சொன்னால் நாங்கள் சாப்பாட்டில் கூட கவனம் எடுக்க வேணும். சாப்பாட்டில் அப்போ கூட நேச்சுரலான ஃபுட், உதாரணமாக வெஜிடபிள்ஸ், மற்றது கணக்கு ஃபைபர் உள்ள சாப்பாடுகள், மற்றது அப்போ கூட கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கொண்டு கூட நாங்கள் வெஜிடபிள்ஸை சாப்பிடணும். இப்போ ஒரு பிளேட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அரைவாசிக்கு மேலே வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ்லையும் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ரெயின்போ கலர்ன்னு சொல்கிறது. ரெயின்போ கலர்னும் போது வித்தியாசமான விட்டமின்ஸ், வித்தியாசமான பொலிஃபினால் அதுகளெல்லாம் வரும். அப்போ அதுகளெல்லாம் எங்களுக்கு உடம்புக்கு இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் காவாசிக்கு நீங்கள் ப்ரோட்டீனும் குட் ஃபேட்டும் எடுக்க வேணும். அப்போ ப்ரோட்டீன் இல்லாட்டிக்கு எங்கள் மசில் மாஸ் இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். அப்போ ப்ரோட்டீனை கூட அனிமல் ப்ரோட்டீனை விட வெஜிடபிள் ப்ரோட்டீன் வந்து கூட நல்லது. அப்போ வெஜிடபிள் ப்ரோட்டீன் லைக் சிக்பீஸ், மற்றது பீன்ஸ், லெக்யூம்ஸ் அதுகளை கூட சாப்பிடுங்க. மற்ற அரைவாசிக்கு மேலே இது எடுக்கலாம். அரைவாசிக்கு மேலையில் கூட சிக்பி, லென்டில்ஸ் அதையும் எடுத்துக்கொண்டு ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 அதுகள் இருக்குது. அப்போ ஒமேகா 3 இஸ் குட் ஃபார் த ஹெல்த். இது அடுத்தது சிக்கன்னு சொன்னால் சிக்கன் தை அதுகள் எடுக்கலாம். மற்றது குட் ஃபேட் எங்களுக்கு தேவை. முந்தின காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவோம் கொலஸ்ட்ராலுக்காக ஃபேட்டை குறைங்கோண்டு. ஆனால் குட் ஃபேட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அப்போ இந்த குட் ஃபேட்டுன்னு சொன்னால் அவகாடோவில் இருக்குது குட் ஃபேட். மற்றது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கணக்கு சாப்பிட வந்து கணக்கு சுகர் இருக்குது. அப்போ பழங்களையும் அளவோடு சாப்பிட வேணும். இந்த காலத்தில் பழங்களில் கூட சுகர் இருக்கு கம்பேர்ட் டு இந்த பாஸ்ட். அதில் ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, மற்றது எவ்வளோத்துக்கு கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸோ அவ்வளோத்துக்கு அது நல்லது. அப்படியான ஃப்ரூட்ஸையும் எங்களோட உடம்புல போடணும். ஆனால் கொஞ்சம் கண்டபடி கணக்கு போடக்கூடாது. அல்லாட்டிக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் போல் எல்லா ஃப்ரூட்ஸையும் சின்ன சின்ன வெட்டி போட்டு அதை ஒரு இதாக சாப்பிடலாம். மற்றது இன்னொன்று இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்னு சொல்லி. டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்னு சொல்லும்போது அதுதான் எங்களோட முன்காலத்தில் நாங்கள் விரதம் எல்லா ரிலிஜன்லேயும் விரதம் இருந்தது. ஃபாஸ்டிங் இப்போ வெள்ளிக்கிழமையில் ஹிந்துஸுக்கு வெள்ளிக்கிழமையில் விரதம், மற்றது கிறிஸ்டியன்ஸ் வந்து லென்த் டேஸ் இருக்கும், முஸ்லீம்ஸுக்கு இன்னொரு இது இருக்குது. அது என்ன, ஏதோ 30 நாளைக்கு அவியல் ஃபாஸ்டிங்கில் இருப்பினோம். அப்போ அப்படியான ஃபாஸ்டிங் செய்கிறது நல்ல. ஆனால் அதுக்காக நான் சொல்லல கட்டாயம் ஃபாஸ்டிங் செய்யணும். ஆனால் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். இப்போ எங்களுக்கு உணவு கணக்கு கிடைக்குது. அப்போ நாங்கள் எந்த நேரமும் வாய்க்குள்ளே போட்டுருவோம். வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு போகிறோம். ஒவ்வொரு முறை வாய்க்குள்ளே நாங்கள் சாப்பாடு போடவும் அது இன்சுலின் ஸ்பைக் பண்ணும். அப்போ இன்சுலின் கூடியக்குள்ளே எங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வரும். அப்போ மேக்சிமம் 3 நேரம் தான் வாயை திறந்து சாப்பிட்றேன்டா இஸ் மச் பெட்டர் தேன் ஒரே குடிச்சு கொண்டு இருக்கிறத விட. இன்பிட்வீன் நீங்கள் டீ குடிக்கலாம், கிரீன் டீ, பிளாக் காஃபி என்ன குடிக்கலாம். ஆனால் சுகரை போடாமல் குடித்தா இன்னும் நல்லது. இல்லை சுகர் வேணுமெண்டா ஒரு கொஞ்சமாக குடிங்க. பிறகுங்களில் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஹனி, மேப்பிள் சிரப் அதுகளெல்லாம் மெல்லமெட்டு அது நல்லதாக இருக்கலாம். ஆனால் அதுலேயும் சுகர் இருக்குது. அப்போ டயபிட்டிஸ்காரர், கேன்சர் உள்ளாக்கள் கண்டுபிடி நாங்கள் கூட எடுத்தோம்னா எங்களுக்கு அது கூடாது. ஸோ அதையும் நாங்கள் யோசிக்க வேணும். இதுதான் நான் சொல்றது ஃபுட்டை பற்றி. பிறகு அடுத்தது வந்து எக்ஸசைஸ்.
எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. எங்களோட சர்க்குலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட், மற்றது ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸசைஸை யோகாவும் மெடிடேஷன் அப்படி என்று செய்தோம்னா அது இன்னும் எங்களுக்கு உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், யோகாவில் இப்போவும் நாங்கள் ப்ரீதிங்கோட ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் எக்ஸசைஸ் செய்கிறோம். அப்போ எக்ஸசைஸ் யோகா ஆசனை. அப்போ யோகா செய்யக்குள்ள உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக வரும். அதே நேரத்தில் ப்ரீதிங்கோட ஃபோக்கஸ் பண்ணுறபடியாக லங்ஸுக்கு நல்லது. அதே நேரத்தில் ப்ரீதிங் நாங்கள் கூட இதோ அப்டோமினல் ப்ரீதிங் அதை செய்யும்போது எங்களுக்கு வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிராணாயாமம் சொல்லி நாங்கள் செய்யும்போது கபாலபதி, மற்றது ஹம்மிங் பி அதில் செய்யும்போது வேகஸ் ஸ்டிமுலேட் பண்ணப்படுது. வேகஸ் நர்வ்ன்றது ஒரு பராசிம்பத்திக் நர்வ். அது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் மென்டல் காம் பண்ணுறது அதற்கும் உதவி செய்யும். அப்போ நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் செய்து அதன் மூலமாக நாங்கள் மென்டல் ஹெல்த்தையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ மென்டலி யூ வில் பி மோர் ரிலாக்ஸ்ட். இப்போ நீங்கள் செய்தீங்க தானே, இப்போ ப்ரீதிங், இந்த மெடிடேஷன் அப்படி செய்யக்கூட மென்டலி ஹெல்த்துக்கு காம்னஸ் வரும். அப்போ அப்படி காம்னஸ் வரும்போது we can sleep better. அப்போ ஸ்லீப் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். 7 மணி நேரம் நாங்கள் நித்திரை கொள்ள வேணும். அப்போ 7 மணி நேரம் எத்தனையோ வயது போக எங்களுக்கு நித்திரை வர்றது குறைவு. ஆனால் அதே நேரத்தில் எங்களோட மனம் அலைஞ்சு கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு நித்திரை வர்றது கஷ்டம். அப்போ நித்திரை கொள்றதுக்காக மெடிடேஷன் செய்ய வேணும். மெடிடேஷன் மற்றது யோகா அதில் செய்யும்போது எங்களோட மனம் வந்து ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணும், கன்சன்ட்ரேஷன் கூடும். அதே நேரத்தில் லங்ஸில் இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது குறையும், இம்யூனிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு இதை செய்கிறதால எத்தனையோ நன்மைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் இந்த காலத்தில். ஆனால் அதை ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் வர ஸ்ட்ரெஸ் அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இதுலேயும் ஒரு பிட்டனஸும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு லேர்னிங் அபிலிட்டியும் இருக்கும். அந்த நாங்கள் அது இப்போ மென்டலி அலர்ட்டாக இதாக எடுக்காட்டால் எங்களுக்கு கூட யோசனை வரும், ஏன் எனக்கு இப்படி வந்தது, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், மெட்டாக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி வந்ததுண்டு. ஆனால் அதே நேரத்தில் லேர்னிங் அபிலிட்டி ஒன்று இருக்கு. இது வந்ததால் நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று அதை அக்செப்ட் பண்ணி போட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் யோசிக்கணும். அந்த மனப்பான்மை வர்றதுக்கு யோகாவோ மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன் செய்யாமல் எங்களுக்கு மன நிம்மதி வர்றது சரியான கஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ யோகா மெடிடேஷன் செய்கிறதால ஆல்ரெடி நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறோம். அதே நேரத்தில் ஸ்லீப் வரும். அது இன்னொன்று, யோகா மெடிடேஷன் அதை நாங்கள் செய்யும் போது டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ இந்த கபாலபதி அந்த ஹம்மிங் பி அதில் செய்யும்போது எங்கள்கிட்ட அந்த குடலில் இருக்கிற இப்போ எத்தனையோ பேருக்கு ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும், அந்த ப்ளோட்டிங் அதுகளை குறைக்கிறதுக்கு நாங்கள் எத்தனையோ வெஸ்டர்ன் மெடிசனில் நாங்கள் மெடிசன் தருவோம். அந்த ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் நிக்சியமோ சோமேக் அப்படியான டேப்லெட். ஆனால் அதுகள் உடம்புக்கு பிறகு பாதிப்பை உண்டாகும். ஆனால் இது இப்போ நாங்கள் நேச்சுரலாக யோகாவோ மெடிடேஷன் அதில் செய்து அந்த கேர்டை இல்லாமல் ஆக்கினோம்னா தட் இஸ் மச் பெட்டர் தேன் மெடிசன். மெடிசனும் ஒரு ஷார்ட் டைமுக்கு எடுக்கத்தான் வேணும். அதே நேரத்தில் நாங்கள் எங்களை மற்ற யோகா மெடிடேஷன் செய்து எங்களோட கேர்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி அந்த அப்டோமினல் ப்ரீதிங்னு சொல்கிறேன். அப்டோமினல் ப்ரீதிங்காக செய்யக்குள்ள அந்த ஈசோஃபேகஸுக்கும் ஸ்டொமக்குக்கும் இடையிலே இருக்கிற அந்த ஸ்பின்ச்சரை டைட்டன் பண்ணலாம். அப்போ அப்படி செய்யும்போது எங்களுக்கு ரீஃப்ளக்ஸ் வர்றது எல்லாம் சரியான குறைவாக இருக்கும். ஸோ மெடிடேஷன் அண்ட் யோகா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதை செய்து கொண்டு கொஞ்சம் நடக்கத்தான் வேணும். நடக்காட்டால் எங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்காது. அப்போ சர்க்குலேஷன் இருந்ததுன்னு சொன்னால் எதுவும் டயபிட்டிஸ் அதில் இருந்ததுன்னா பிறகு கால் புண் வந்து பிறகு அதுகள் கால்கள்ட்ட வேண்டிய நிலை வரலாம். அப்போ நாங்கள் மருந்தை மட்டும் யோசிச்சு போட்டு மிச்சமெல்லாம்
நான் மருந்து எடுக்கிறேன் தானே, நாங்க மற்றதுகளை கவனிக்காம இருக்கலாம்டா, அது சரியான ஒரு பிழையான இது. மருந்தும் எடுக்க வேணும், அதே நேரத்துல எங்கண்ட வாழ்க்கை முறைகளையும் மாத்த வேணும் என்று சொல்லி தான் இந்த டாபிக். ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? நன்றி அம்மா. உங்களுடைய அருமையான பேச்சை கேட்டு எல்லோரும் அப்படியே அசந்து போயிருக்கிறார்கள். அதற்கு முதலில் நாங்கள் ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி என்னுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவிப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. அருமையான பேச்சுக்கு அனைவரும் இப்போது தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள். உண்மையிலே நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் எங்களுடைய கவனத்தையும் எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவதானமாக செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கு வயது செல்கின்ற காலத்திலே நாங்கள் சிறிது கஷ்டப்பட நேரிடும் என்று சொல்லி நன்றி அம்மா. முதலில் நான் அருந்ததி அம்மா அவர்களை உங்களுக்காக கருத்து கூற அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஷியாமலா நடேசன் அவர்கள் மிகவும் டாக்டர் கலாநிதி, நீங்கள் வைத்திய கலாநிதி என்ன உங்களை அப்படித்தான் கூப்பிடணும் என்ன உங்களுக்கு நாங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணும். ஷியாமலா நடேசன் அவர்களே, மிகவும் அருமையாக நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு வைத்தியராக இதை திரும்பவும் எங்களுக்கு கூறும் போது ஒவ்வொருத்த மனதிலையும் மூளையிலையும் போய் பதியும். மற்றாக்கள் சொல்லும் போது அவ்வளவு பதியாது. ஆனால் நீங்கள் ஒரு வைத்தியராக எங்களுக்கு இதை கூறும் போது இன்னும் எங்களுக்கு கூடின அதுல கட்டாயம் செய்ய வேணும் என்று நாங்கள் செய்தோம். திரும்ப திரும்ப இந்த இதுகளை கூறும் போது எங்களுக்கு அதுல இன்னும் நீங்க அழகாக கூறினீர்கள். என்னன்னா முதல் மருந்து இல்லாமல் இருக்க கூடாது, மருந்து எடுத்துட்டு இதுகளையும் செய்து கொண்டு வந்தால் பேருந்து மருந்து எடுக்க வேண்டிய அவசியமே வராது என்பதைத்தான் நீங்க வலியுறுத்தி இருக்கிறீர்கள். அதாவது அந்த ஹீலிங் என்றது சாப்பாட்டாலையும் ஹீல் பண்ணலாம், மனதாலையும் நித்திரையாலையும் கணக்கெல்லாம் கூறினீர்கள். எக்ஸசைஸ் சரியான இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் செய்தாலும் நடக்கவும் வேணும், யோகா ஹமிங் செய்ய வேணும், மற்றது கபாலபதி இதுகள் எல்லாம் செய்து கொண்டு ஒழுங்காக நாங்கள் செய்து கொண்டு வர வேணும். அப்ப சாப்பாடுல கவனமா இருந்தோம் என்றால் இதுகள் எல்லாம் ஒழுங்காக நடக்க தொடங்கும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொன்னீங்க. எங்கட பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில ஏன் விரதம் பிடிக்கிறேன்னு அது தொட்டு செய்தோண்டு வாரம் எல்லாம் செய்தோண்டு வாரத்துல தான் ஓரளவு எல்லாரும் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனா இந்த நாட்டுக்கு எல்லாரும் அதுல கொஞ்சம் கொஞ்சம் விடுறதாலதான் இந்த கூறின இதுகள் வருகின்றது. நீங்க அருமையாக கூறினீர்கள். கன பேர் உங்கள்ட்ட கேள்விகளும் கேட்க விரும்புவார்கள். அருமையான பேச்சு, எங்களோட தளத்துக்கு ஏற்ற பேச்சு நீங்க அருமையாக கூறினீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் உங்களை எதிர்பார்க்கிறோம். நன்றி அம்மா. நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி இருந்தது அம்மா. அடுத்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா ஜெர்மனியிலிருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். மிக அழகான ஒரு அம்மா. அதாவது எமக்கு தேவையான ஒரு விடயத்தை மீள ஞாபகப்படுத்தி எங்களுக்கு தந்திருந்தீர்கள். அதாவது பிரபஞ்சத்தின் ஊடாக, பிரபஞ்சமே ஒரு மருந்து தான். அதாவது பிரபஞ்சத்தினூடாக, இந்த தாவரங்களின் ஊடாக, செயல்பாட்டினூடாக, உடற்பயிற்சியூடாக அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதாவது எங்களுடைய யோக நிலை கூட ஒரு மருந்து தான். ஆகையினாலே அது மருந்து மட்டும் என்பது அல்ல என்ற உங்களுடைய கூர்த்து நிறைவான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. என்னென்ன எவையை சாப்பிட வேண்டும் என்பதை அழகாக தந்திருந்தீர்களமா. மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி அலிஸ்டன் ஐயா. அடுத்து லிங்கரட்னம் ஐயா அம்மா சிட்னியிலிருந்து. நிர்மலா அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவா மோகன் மாஸ்டர். இன்று டாக்டர் ஷியாமலா எங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு விளக்கத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வடிவா தந்தா. அதான் நான் சொன்ன மாதிரி நாங்க சுகமா இருப்பது என்பது உணவிலும் உடல் மட்டும் இல்லை, அந்த ரெண்டும் சேர்ந்ததான். மனமும் உடலும் சுகமா இருந்தா தான் நாங்க சுகமா இருக்கிறோம்ன்றத விளக்கமாக கூறினீர்கள். நன்றி. உணவை பற்றி மிகவும் அழகா சொன்னீர்கள். இப்ப எந்த தகப்பன் அவருடைய வாழ்க்கை முழுதிலையும் வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் தான் சாப்பிடுவார், மத்தியானம் சாப்பிடுறதே இல்லை. நான் அறிஞ்ச காலத்துல இருந்து அப்படித்தான் செய்வேன். அப்ப அது அவருடைய உடல்
அவர் நினைக்கிறேன் 90 வயது மட்டும் மிகவும் திடகாத்திரமாக இருந்து 90ல தான் அவர் காலமானவர். அவ்வளவு மற்றது 88 மட்டும் சைக்கிள் ஓடினவர். அப்படியான ஒரு திடமான அப்பாவா இருந்தவர். மற்றது நாங்களும் அந்த பயறு அதுகளை அந்த முளைக்க வச்சுட்டு இப்ப நான் புட்டபத்தியில போய் நின்று இருந்த நேரம் அவங்க அவிக்க இல்லை, அந்த அப்படியே 2 days போட்டு முளை வந்த உடனே அதையும் வச்சிருக்கிறாங்க வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்ல. அதுவும் ஒரு கறி போல இருக்கும். நானும் அந்த 10 நாளும் அதையும் எடுத்து சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க நாங்க முதல்ல அவிச்சு சாப்பிடுறாங்க, இப்ப அதே மாதிரி தான் சாப்பிடுறோம். அப்படி போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டா இட்ஸ் வெரி குட் என்று செய்யறது. வெரி குட். அதுல என்னலாண்டா அதுல ஆன்டிஹிஸ்டமின் என்ற ஒரு சாமானும் வரும். அப்ப அலர்ஜி இருக்கிற ஆக்களுக்கு, இப்ப கடி அந்த ஸ்கின் கண்டிஷன் இருக்கிற ஆக்களுக்கு பயரை முளைக்க வச்சு சாப்பிடுறது கூட சத்துக்கிறது. அப்படிதான் செய்யறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன அவ்வளவையும் சொல்லி கொண்டிருக்கிறாரு. மிகவும் அருமையாக எல்லா சாப்பாடையும் பற்றி சொன்னீங்க. மற்றது இந்த யோகா எக்ஸசைஸ்களை பற்றி விளக்கமாக கூறினீங்க. அதை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட சிவசுதா மாஸ்டர் அந்த யோகா எக்ஸசைஸ மிகவும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. மற்றது அந்த லீக்கி கட்டை சோமாக்கணும்னு சொன்னீங்க. தட்ஸ் வெரி குட். அது தெரியாம தான் நானும் ஒரு வருடமாக அவதிப்பட்டாங்க. செமிக்காம சோமக்கட் தான் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் 1 month போட்டுட்டு விட சொல்லிட்டாங்க ஜிபி. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு விதமான வருத்தம் இல்லாம நல்ல சோமா இருக்கிறேன். அந்த நேரம் தான் எனக்கு அந்த பேச எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்த நேரம் எனக்கு ஸ்ரீகாந்தா மாஸ்டர் அவர்கள் 5 வசனம் சொல்லுங்க, 1 வசனம் சொல்லுங்க எனக்கு பாடம் சொல்லி தந்தவர். அதற்கும் நன்றி. மற்றது எல்லாம் அழகா சொன்னீர்கள். அந்த ஹனி அதுகளும் கணக்க சாப்பிடக்கூடாது. மற்றது எப்பொழுதும் அந்த மென்டலி ரிலாக்ஸ்ட், நல்ல புத்தகங்களை வாசிக்கணும், நல்ல மியூசிக்கை கேட்கணும், கடவுளையை நினைச்சு கொண்டு எல்லா காரியங்களையும் செய்யணும் என்றதையும் மிக அழகாக சொன்னீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா, நீங்க பேசுறேன்டா பேசுங்க, கை போட்ட மாதிரி இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவா மோகன் மாஸ்டர். நன்றி அம்மா. தேங்க்யூ டாக்டர் ஷியாமலா. Very, very useful and a very informative information. You have covered everything less than your half an hour time. And it's really, really, really good. You covered every aspect. One day நீங்கள் வடிவாய் சொல்லி இருக்கிறீர்கள். அதுல எனக்கு அந்த கபாலபதி செய்யணும்னு சொன்னீங்க யோகால. அதான் என்னுடைய ரெஸ்பிரேட்டரி பிசிஷியனும் எனக்கு சொன்னது. If you are going to yoga, do that. Then you can get rid of the phlegm from your lung. Yes. So நான் அது யோகா கிளாஸுக்கு போவாட்டிலும் அந்த கபாலபதி செய்யறேன். மற்றது நான் எழுதி வைக்கல. கபாலபதி அது சொல்லி அதுவும் சரியான நல்லது. வேகஸ் நர்வஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது, அந்த கரோட்டிட் சைனஸை இது செய்யுது. அப்ப அந்த ஹார்ட் பீட்டை அந்த இரெகுலாரிட்டிஸுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த பல்பிட்டேஷன் அதற்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் சொல்லி ஹமிங் பீன்றது நீங்கள் இதையா சொல்றீங்க? அந்த இப்படி செய்யப்படும் நாங்கள் என்ன சொல்றோம், நாங்கள் எங்கிட்ட யோகால பழங்கும் போனோம். வேற ஏதோ ஒன்று பிரம்மாரி பத்திரிக்கா இப்படி செய்யறது. இது வந்து பிரம்மரி சத்தம் போடுறது. அது நல்லதுன்னு சொன்னீங்க. எனக்கு அது தெரியாது. நான் அதை ரெகுலரா செய்வேன். அது ஈஸியானது. எனக்கு ஒரு லங் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப எனக்கு அந்த பிரீதிங்க்கு இதோட எல்லாம் நல்லது. நான் இப்ப யோகா கனகாலமாக போய் கொண்டு வரேன். ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ். பிறகு எங்களுக்கு இந்த பேண்டமிக்ல எங்களுக்கு ஜூம் கிளாஸஸ் தந்தவன். இந்த ஜூம் கிளாஸஸ் முடிஞ்ச உடனே நான் இதுல வந்து ஜாயின் பண்ணான் இந்த மெடிடேஷன் குரூப்ல. இவையிலும் ஃபார்ச்சுனேட்லி யோகா எல்லாம் வடிவ சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரியா செய்யலாம். எனக்கு அது வேலை சந்தோஷம். Thank you very much for your very informative, very useful information. Thank you. நான் இன்னொன்று சொல்றேன். எனக்கு என்னுடைய டாக்டர் சொல்லியிருந்தவர், எனக்கு வருத்தம் வந்த காலம்
மெடிடேஷனை So, செய்ய as சொல்லி. இப்போ மெடிடேஷன் அந்த நேரத்தில் எனக்கு போரிங், ஐ டிடன்ட் நோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் நினைச்சேன் சும்மா ப்ரீதிங்க இதை என்ன கஷ்டப்பட்டு நான் சும்மா செய்கிறதே எனக்கு நேரம் இல்லையான்ட்டு நான் விட்டுட்டேன். எனக்கோ காலுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்கிறேன். பிறகு கோவிட் வந்த நாட்களில் ஐ டிடன்ட் ஒர்க். அப்போ நான் நினைச்சேன் சரி எனக்கு போரிங்காக இருந்தது, நான் மெடிடேஷனை தொடங்குவோம், யோகாவை தொடங்குவோம். அது தொடங்கின பிறகு ஐ வாஸ் ஃபீலிங் மச் பெட்டர். அப்போ இந்த 2 years or 1 year நான் அது செய்யாமல் விட்டேனே என்று நான் யோசித்தேன். அதுக்கு பிறகு மென்டல் ரிலாக்ஸேஷன் இஸ் மச் பெட்டராக இருக்கு. yeah, absolutely right. 100% I agree with you. மெடிடேஷன் இஸ் நாங்கள் மெடிடேஷன் பிரம்மகுமாரிஸ்ல போய் ஜாயின் பண்ணாங்க 1982ல. அதுல இருந்து வீட்டுல இருந்து மெடிடேஷன் செய்யவே இயலாது. ஐ கான்ட் டூ இட். இந்த குரூப்பா செய்யல அதுல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த அட்மாஸ்பியரே ஜூம்ல கூட நாங்கள் குரூப் பண்ணி நாங்கள் பெரிய ஹோல்ல போய் செய்யறோம். நாங்கள் இப்ப ஜூம்ல தானே செய்யறோம். ஜூம்ல செய்யற பார்த்து டிக்கிறோம் தானே. அப்ப அது ஒரு கூட ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது. நான் பார்த்தேன்னா இந்த மெடிடேஷன் இதெல்லாம் நாங்கள் குரூப்பா செய்து ஆக்களோட செய்யறது மச் பெட்டர். அது செய்யக்கூடிய நீங்க சோஷியலைஸ் பண்றபடியா எல்லாரும் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. நான் நடுவில் ரிட்டையர் பண்ண பிறகு ஹாலிடே அண்ட் எக்ஸசைஸ் கிளாஸஸ் தான். பிறகு பேண்டமிக், ஹவுஸ் பவுண்ட், அண்ட் தென் இப்ப ஜூ, எவ்ரிதிங் ஜூ. எனிவே ஆல் இன் ஆல் உலகம் கடவுள் தந்ததே காணும். அதான் என்னுடைய அம்மா நடுவன் சொல்றவா, போதுமன்ற மனமே புண் செய்த மனம் என்ன பொன் செய்யும் மருந்து. என்னது பொன் செய்யும் மருந்து? போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மருந்து மருந்து மருந்து. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. தேங்க்யூ வெரி மச். நன்றி அம்மா. அடுத்து சுவேந்திரா அம்மா பேசுங்க. சுவேந்திரா தர்மகுமார் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஷியாமளா மிகவும் எல்லோருக்கும் தேவையானதை நல்ல வடிவாக கூறினீர்கள். நானும் 30 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது சாண்ட்விச் தான் கொண்டு போகிறது மத்தியானம், பின்னேரம் வந்துதான் சமைச்சு சாப்பிடுறது. இப்படியே என்ற காலம் போய்கொண்டிருந்தது. அப்படி இருக்கையில் 2018ல எனக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிக் கண்டுபிடிச்சார்கள். கண்டுபிடிச்சு முதல் டேப்லெட்ஸ், பிறகு இன்ஜெக்ஷன்ஸ் போட தொடங்கி தலைமயிர் எல்லாம் கொட்ட தொடங்கிட்டது. எல்லாம் இருக்கைக்க பிறகு இந்த லாக்டவுன் வந்தது. அப்பவும் வீக்லி இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டிருந்தேன். லாக்டவுன் வந்த பிறகு இந்த மெடிடேஷன் இந்த ஜூம் வந்தா போல மெடிடேஷன் செய்ய தொடங்கினேன். அந்த ஒரு குரூப்போட சேர்ந்து மெடிடேஷன் செய்ய தொடங்கினேன். அப்போது தான் எனக்கு மெடிடேஷன் என்றால் என்ன என்றதே தெரிய வந்தது. முதல் கேள்விப்பட்டிருக்கிறனே ஒழிய அதை பற்றி இருந்து யோசிக்க நேரம் இருக்கவில்லை. மார்னிங் எழும்பினா ஒர்க்குக்கு போறது, வாரது, சமைக்கிறது, சாப்பிடுறது, ரிலாக்ஸ் பண்றது, இப்படியே இந்த வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. பிறகு இந்த லாக்டவுனோட வந்தா போல நான் அதுக்கு பிறகுதான் இந்த உணவு பழக்க வழக்கங்கள், நீங்கள் இப்ப சொல்றது போல உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ், இதுகள், யோகா எல்லாம் செய்ய தொடங்கினேன். தொடங்கி எல்லாம் வேற எனக்கே என்னுடைய உடம்பில் வித்தியாசம் தெரிஞ்சது. முதல் ஸ்டெப்ஸ் ஏறி மேல போகையும் பிடிச்சுதான் மேல போடுறது அப்ஸ்டேர்ஸுக்கு. அப்படி இருக்க பிறகு ஒன்றும் பிடிக்காம போக தொடங்கி இப்ப போன ஜூலைல நான் எப்பவும் 3 monthsக்கு ஒருக்கா ருமட்டாலஜிஸ்ட் இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுக்க வேணும். பார்த்துட்டு அவர்
ஒன் இயர் பிளட் டெஸ்ட்டை பார்த்து போட்டு சொன்னார் எனக்கு, உமக்கு இது ருமட்டாய்ட் ஃபேக்டர் வந்து எல்லாம் நார்மலா இருக்குது என்று சொல்லி போட்டு லாஸ்ட் 1 இயர் நீர் இன்ஜெக்ஷனை இனி விடலாம், ஆனால் நாங்கள் எங்கட லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம், நீர் 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா பிளட் டெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லி கொண்டு வந்துவேன். இப்ப போன டியூஸ்டே 1 இயர் முடிஞ்சு என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த 1 இயர்ல ஒரு நாளும் உங்களோட ருமட்டாய்ட் ஃபேக்டர் கூட இல்லை, ரெண்டபடியா நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றோம் என்று லாஸ்ட் டியூஸ்டே எனக்கு கிரீன் கார்டு தந்துட்டு, அது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆனால் அவர் சொன்னார், உமக்கு ஏதாவது வித்தியாசமா இருந்தா உங்களோட ஜிபிட்ட சொல்லி போட்டு நீ எப்பவும் தங்கள்கிட்ட வரலாம் என்று. ஆனா அந்த அளவுக்கு நான் இந்த வருத்தம் இல்லாமல் இருக்கிறது என்றதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். என்றால் நான் மெடிடேஷன் செய்யாத நாள் இல்லை, டெய்லி செய்கிறேன். நீங்க அதே போல யோகாவும் செய்து கொண்டு வருகிறேன். அதன் பலன் இப்போ எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் அது சரி வருமோ தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை அது எனக்கு பயன் அளித்திருக்கிறது என்றதை உங்களோட உணவு பழக்க வழக்கம், எக்ஸசைஸ், ஸ்லீப் 7 மணித்தியாலத்துக்கு கூட மற்றது மெடிடேஷன், யோகா, இதுகள் எல்லாம் எல்லாருக்கும் பலன் அளிக்கும். முழுமையாக பலன் அளிக்க விட்டாலும் அதுக்கு முன்னேற்றம் இருக்கும் என்றதை என் வாயிலாக நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இங்க வந்து சொல்ல வேண்டும் என்று நினைச்சினான். மிக்க நன்றி அம்மா. மீண்டும் வந்து வேறு எதுவும் விடயங்கள் இருந்தால் கூறும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இது ஏனென்றால் இப்படி நீங்க தரவழி ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்கள்ட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது மற்ற ஆக்களுக்கு மோட்டிவேஷன் வருந்தா நாங்கள் மிச்ச ஆக்களும் செய்வோம். எனக்கும் அதேதான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. என்றபடியா எல்லாரும் செய்யறதால ஒரு நட்டமும் இருக்க போற இல்லை. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நடேசன் அவர்கள் நல்லொரு அழகாக தன்னுடைய தன் வருத்தங்களை பற்றி சொல்லி சாப்பாடுகள் அதுகள் முறையை பற்றியும் சொன்னா எனக்கு மிகவும் சந்தோஷம். எனக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் தியானம் என்றால் என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், அந்ததி மாஸ்டர் இதுலதான் சேர்ந்தேன். வந்து ஃபர்ஸ்ட் டே சேர்ந்த உடனே எனக்கு அது நல்லா பிடித்து கொண்டது. என்றால் அது வலுசுவமா இலகுவான தியானம், இன்னும் எங்கேயும் இருந்து செய்யலாம் என்ற எல்லாம் ஒரு ஃபிளெக்சிபிளான தியானம் என்றபடியா நான் அதை வந்து சேர்ந்ததுல இருந்து எனக்கு எல்லாம் அதோட செப்பரா இதுல இங்கேயே வந்து இந்த வேண்டிய தளத்திலேயே எக்ஸசைஸ் செய்யறது, யோகா செய்யறது, அதனால அதோட சாப்பாடுகளால செய்ததுனால எனக்கு மிகவும் உடம்பு நல்ல சுகமா இருக்கு. இப்போ எனக்கு பிளட் ப்ரெஷரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. டாக்டர் ஒரு முறையும் பார்த்துட்டு சொல்லும், இப்போ யூ ஆர் ஃபைன், ஒன்றும் எடுக்க தேவையில்லையாண்டபடியா எனக்கு இப்போ பிளட் ப்ரெஷரும் இல்லை. முந்தி இருந்தது, இப்போ இல்லை. என்றபடியா அதை நான் சந்தோஷமா சொல்றேன். மற்றது இப்போ இப்படி நடக்கிறதால எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இப்படி வந்து சொன்னது மிகவும் நன்றி. இன்னும் வேறு யாராவது சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி அம்மா. சொல்லுங்க ராஜேஷ் பாலா அம்மா, நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். நன்றி டாக்டர் ஷியாமலா நடேசன். எல்லாரையும் கன்சல்டிங் ரூம்ல வச்சு அட்வைஸ் பண்ணியாச்சு. மிக மிக நன்றி. என்னுடைய கேள்வி என்னென்றால், நாங்கள் வளர்ந்தவர்கள் வருத்தங்கள் வரும்போது உணவுகளை கவனமாக எடுக்க பழகி கொண்டு வருகிறோம். ஆனால் எங்கள் இளம் தலைமுறையை பார்த்தால் டேக்அவே ஃபுட் என்ற கல்ச்சர் கூடிக்கொண்டு வருகிறது.
ம், இப்போ ம். நாங்கள் ஹெல்த் எஜுகேஷன் ஆஸ்திரேலியாவில் என்ன செய்வீங்க எனக்கு அதை சொல்லுங்க என்ன சொல்றீங்க? health education, young generation take away increasing அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான இது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இப்ப சில வேளையில நான் ஈவன் டாக்டர்ஸ் சொல்லியோ பிள்ளை தாய்மார் சொல்லி இதை கேட்க போறேன் இல்லை. ஆனால் அவைகளுக்கு ஒரு அர்த்தம் வரக்குள்ள தட் கேன் பி a little bit late. அது முதல் தடுக்கிற நிலம். அப்ப நான் சொல்லுவேன் இந்த ஹெல்த் எஜுகேஷன் இது இந்த நியூட்ரிஷன் முதல் ஸ்கூல்லயே பழக்க வேணும். ஸ்கூல்லே டீச்சர் சொல்லும் போது அவளுக்கு சின்ன பிள்ளைகள் கூட பழகின. இது சின்ன பிள்ளைகளை விடுங்க. இப்ப எங்கண்ட 20-30 வயசு பிள்ளைகள் அவைகளுக்கு தான் கூட கஷ்டம். ஆனா அவைகள் டாக்டர்ஸ்ட வரும்போது நாங்கள் அட்வைஸ் பண்றோம். ஆனா அதில் இவ்வளத்தை அதை இடிக்கணும்ன்றது இது. அப்ப மேபி இந்த டிவி அந்த இதுகள்ல எல்லாம் அவன் பியர் குரூப் சரியா செய்துச்சுனோம்னா அவ செய்வினான். இப்ப நாங்க சொல்லி சில வேலை செய்ய மாட்டேனோம். இப்ப டாக்டர்ஸா இருக்கக்குள்ள அட்லீஸ்ட் ஒவ்வொரு முறை நான் எனக்கு என்னத்துக்கு கன்சல்டேஷனுக்கு வந்தாலும் நான் அந்த ஃபுட்டை பற்றி சொல்லித்தான் விடுவேன். அப்படி ஒவ்வொருத்தரும் செய்தா ஒரு கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு கொஞ்சம் மூளைக்குள்ள வைக்க ஏறும். ஆனால் பொதுவா ஆக்களுக்கு டாக்டர் சொல்லக்குள்ள ஒரு கொஞ்சம் ஏறுந்தான். ஆனா பியர் குரூப் தான் கூட இது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சாமான் தான். ஆனா இப்ப டிவியில அட்வைஸ் பண்ணி அப்படி இப்படி திருப்பி எல்லாம் வந்தா கொஞ்சம் ஏறும் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எல்லாம் ஹாப்பி. இந்த எக்ஸசைஸ் போறது ஜிம்முக்கு போறதுக்கெல்லாம் ஹாப்பி. ஆனால் அங்க ஜிம்ல யாராவது சொல்லிச்சுனோம்டா அவ கேப்பினோம் நான் நினைக்கிறேன். That's a big difficult. அடுத்தது இந்த டயட்டிங் வந்து யங் கேர்ள்ஸ் செய்யறத பற்றி certain age. So அந்த காலத்துல because 12 to 18 என்னுடைய concern, the hormone development and everything, it will be impaired if they have take away food. And அதுகளை நாங்கள் என்னென்னு செய்யலாம் என்னென்றால் உங்களின் ஆய்வின்படி லண்டன்ல இந்த 90s இருந்து the British generation pick up those things from Asian community. 90s தான் ஒரு பிரளய மாதிரி வந்தது. Why the Asian community have high rates of coronary heart disease and diabetes? So I was officer to do the research. அதால ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க, நிறைய ரிசர்ச் செய்து. அதுக்கு பிறகு அந்த ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம் thoroughly implemented in certain places because of these coronary heart disease and diabetes. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தென்றால் ஏசியன் பியர் குரூப் இந்த ஸ்கூலால யங் மிடில் கிளாஸ் இங்கிலீஷ் தான் சொல்வேன். ஏனென்றால் அதுகள் கவனம் இந்த சாப்பாடுகள்ல டேக்அவே ஃபுட் எடுக்கிறதுல நீங்க அந்த பழக்கம் எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கு. இப்போ இங்கிலாந்து கிட்டத்தட்ட over 30% people வெஜிடேரியன். அப்போ அது பிரம்மாண்டமான ஹெல்த் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் நாங்க 90s ஆரம்பிச்சதுல நடந்தது. எங்க டாக்டர்களை பார்த்தா it's a kind of fashionable thing to go out and have a takeaway food மாதிரி இருக்கு. அப்ப நான் சொல்றது நீங்க பிள்ளை பிறகு கேட்க நீங்க கண்டுபாட்டு உடம்பு அநியாயமா கொண்டிருக்கீங்க. So be careful because இப்போ எங்கட சொசைட்டில having a baby is later நாங்கள் இருந்த காலத்தை விட. இப்போ அந்த காலத்துல வந்து உடம்பு நிலையை எவ்வளவு நல்லா வச்சிருக்கணும் ஹெல்த் எஜுகேஷன். இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறோம், மெடிடேஷன் செய்யறோம், வாக்கிங் செய்யறோம். ஆனால் இம்பார்ட்டன்ட் ஏஜ் 25 to 35 அந்த காலகட்டத்துல கம்யூனிட்டி குரூப்ஸ் மஸ்ட் டூ இட் மோர். என்னுடைய சிலர் செய்யுங்க, விமன் குரூப்ல செய்யணும், கூப்பிடணும். எங்களோட தமிழ் டாக்டர்ஸே நிறைய செய்யுங்க. அப்ப என்னண்டா அவைகளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிடும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் 2 பேரும் வேலை செய்யலாம், தங்களுக்கு நேரம் இல்லை என்றபடியா கடை சாப்பாடு. அதுதான் வெந்த இது. ஆனால் நேரத்தை நாங்க உருவாக்கணும் எங்களுக்காக. ஆனா அது செய்யறது அவைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி என்று எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த பியர் குரூப்ஸ் நாங்க
என்கரேஜ் பண்ணி விட்டா இந்த கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எங்களோட கம்யூனிட்டி ப்ரோக்ராம் எல்லாம் இந்த நேரம் டான்ஸ் பாட்டு அந்த புக்கிங் வைக்கிறாங்க. அதுல ஹெல்த் டே என்று ஒன்று வைக்க முடியாதாண்டாலும் கேட்டு வந்தேன். சென்று வைக்க முடியாதாண்டாலும் கேட்டு ஏனென்றால் எங்களோட குடும்பத்தில் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க கம்யூனிட்டிக்குள்ள அவைக்கு இதுதான் they don't say we don't everything. அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ரீசன்ட்லி எங்க ஏரியாவில் ஹெல்த் டே நடந்தது. அங்க போனால் 1992 ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல ஏசியன் கம்யூனிட்டிக்கு நான் சொல்லி கொடுத்தது, நீங்க அங்க போண்டா உங்க போகணும். அந்த காலத்துல இருந்தது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஏசியன் கம்யூனிட்டி. இன்னும் அவைக்கெல்லாம் இந்த நாங்க சொல்றதெல்லாம் தலையிலியா இருந்தது. எக்ஸசைஸ் செய்யுங்கோ, ரெடியூஸ் த ஃபேட் எல்லாம். பின்ன நான் நினைச்சு பாருங்கோ, நீங்க கையை காட்டி காலை காட்டி ஜஸ்ட் டான்ஸ் வந்து பாடி போட்டு மியூசிக் வந்து டான்ஸ் ஃபார் ஹார்ட் என்று தொடங்கிவிடலாம். ஜஸ்ட் கம்யூனிட்டி குரூப் செய்யலாம். மெனி இயர்ஸ் லேட்டர் இந்த கிச்சனுக்கு போற டான்ஸ் ஃபார் ஹார்ட் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த அளவுக்கு பிகாஸ் தேர் நாட் டு பி எனிதிங் டான்ஸ் ஃபார் ஹார்ட் இஸ் really really good. அது மாதிரி எங்களோட கம்யூனிட்டி குரூப்ஸ் ப்ரோக்ராம் நிறைய நடக்கிறதுல ஹெல்த்தி லிவிங் பர்டிகுலர்லி 25 to 35 அதை சொல்லுவோம். எங்களோட பிள்ளைகளெல்லாம் இப்போ they don't have age before 26 of that. Diet is must. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கனவு டயட்டிங் வந்து கொண்டு இருக்கணும். That's not good for reproduction. அப்போ நீங்கள் உதவி செய்த ஆசியா அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். கம்யூனிட்டி குரூப் அதுன்னு சொல்லி அவ இந்த பியர் குரூப் அதுகளை செய்யக்கொள்ளதான் கேட்க போயினான். அப்ப அதுல இருக்கக்குள்ள மேபி அந்த திருப்பி அவைகளுக்கு அந்த யூடியூப்லயோ இதுகள்ல இதை கேட்டு இப்ப நாங்கள் திருப்பி பார்த்து எங்களுக்கு செய்ய முடியுமாண்டா அவைகளுக்கும் அந்த பியர் குரூப் ஆக்கள் சொல்லி இப்ப அந்த வருத்தம் வந்த ஆக்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ் மூவ். அப்ப அப்படியான ஆக்களை அந்த பியர் குரூப்ல எடுத்து இவையோட கதைக்க பண்ணி செய்யறதால we can improve நினைக்கிறேன். We will try. நன்றி அம்மா. ராஜேஷ் பாலா அம்மா நன்றி. அடுத்து திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு, எங்களோட தளத்துக்கு ஏற்ற பேச்சு. அதாவது நீங்க ஒரு டாக்டராக இருந்து கொண்டு நாங்கள் செய்கிற விஷயங்களை நீங்க ஊக்கப்படுத்தியதுக்கு நன்றி. நீங்களும் எங்களோட தளத்தில் வந்து அட்லீஸ்ட் இஸ்லாமிக்கு ஒரு நாளாவது வந்து கலந்து கொள்ளணும் என்று நான் உங்களை வேண்டுகின்றேன். அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு 3 வெரி எக்ஸ்பீரியன்ஸ் யோகா டீச்சர்ஸ் இந்த இடத்துல இலவசமாக படிப்பிக்கிறார்கள் ஒவ்வொரு வித்தியாசமான நேரங்கள்ல. அது மாத்திரமில்லாமல் ஷா யோகா மற்றும் லாஃப்ட் யோகா இதை பற்றி எல்லாம் பாபு சண்மநாதன் எல்லாம் வடிவாக படிப்பிக்கிறார். ஸோ நல்லபடியா நாங்கள் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் தியானத்தை 3 நேரம் செய்து வருகிறோம். அதாவது 9:30 AM, 11 o'clock, 8 PM. அது சிட்னி டைம்ல மாறுறது 5 AM, 6:30 PM, 8 PM. அந்த டைம்ல வேறபடியா இதில் வந்து மற்றது வந்து இந்த தியானத்தை பற்றி புலியான அபிப்பிராயங்கள்லாம் கூட இருக்குது. ஒரு ஹிந்துவோட சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது ஒரு விஞ்ஞான பூர்வமானது. இதை நீங்க விஞ்ஞான பூர்வமாக நீங்க செய்து வந்தாவே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு இதை நீங்க கொஞ்சம் காலம் கூட நீங்கள் வந்து வர உங்களுக்கு அது விளக்கங்கள் தெரிய வேண்டி வரும். மற்றபடியா இந்த விஞ்ஞான பூர்வமான தியானத்தை எல்லோரும் செய்து பழக வேண்டும். இது செய்யறதால இருக்கிற பல கோடி நன்மைகளை ஒன்று, இந்த இளம் சிறார்கள் யங் பீப்புள் செய்த என்ன நடக்கும் என்றால் அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷன் என்றாவது ஓர் இல்லாம அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு வழி வகுக்கும். மற்றும் நீங்க சொன்ன மாதிரி இந்த தியான நிகழ்வு மற்ற யோகா நிகழ்ச்சியில உங்களோட ஃபுட்ல மாற்றங்கள் ஏற்படும். அது பர்சனலா எனக்கு மாற்றம் ஏற்படி இருக்கு. 3 நேரம் சாப்பிட்றதை விட நாங்கள் 2 நேரம் சாப்பிட்டு, அதாவது சாப்பிடாட்டியும் 6 மணிக்கு முதல் சாப்பிடக்கூடிய தன்மைகள் ஏற்படும். இதுக்கு இந்த தியானங்களும் நாங்கள் செய்கிற யோகாவும் வழிவகைத்திருக்கு. பல பேருக்கு அது ரீச் பண்ணுதில்லை. நானும் சொல்லி பார்க்கிறேன். ஒரு தடவை அதை கேட்கிறதா தெரியல, ஏன்னு தெரியல. ஆனால் இது வந்து வெரி ஈஸியானது. ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ காலை வேளை மீனோலையோ அல்லாட்டிக்கு ஈவினிங் படுக்க முதலோ செய்த
அதே போதுமானது. இது வந்து நீங்க வந்து உங்களோட பேஷண்ட்டுக்கு கூட நீங்க சொல்லலாம். இது வந்து இங்க NHS எங்களோட யூகேல NHSல நாங்கள் செய்கிற தியானத்தை என்கரேஜ் பண்றார்கள், அது செய்ய வேணும் என்று சொல்லி. அதே போல நீங்க ஆஸ்திரேலியாவின் செய்ய கட்டாயம் இருப்பும் அதுல என்ன கட்டாயம். இப்ப எல்லோருக்கும் தெரிஞ்சிட்டு அந்த தியானத்தின் வலிமையை தெரிஞ்சு விட்டது. ஆனால் அது ஒரு போரிங் என்ற ஒரு யோசனையை வச்சுக்கொண்டு இருக்கணும். அதாலதான் அதை ரீச் பண்ணதில்லை. எனவே நான் கன நேரம் எடுக்காமல் நான் இப்ப சில பேச நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். நாளைக்கு காலமே 9:30 9:30 AM UK டைம், 6:30 PM சிட்னி டைமுக்கு ஆண்டனி ராஜன் என்பவர் வந்து பேசியிருக்கும் தலைப்பு விருப்பமான மனிதனாய் மாறு. அதாவது முதலாவதாக நாங்கள் அரை மணித்தியாலம் தியானம் செய்த பிறகு இவர் வந்து பேசுவார். பேருந்து 11 மணிக்கு முனைவர் கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் வந்து பேச இருக்கும் தலைப்பு அதாவது அரை மணித்தியாலம் தியானத்தின் பிறகு கோயிலுக்கு போகலாமா இல்லாட்டி பப்புக்கு போக விரும்புகிறீர்களா என்ற ஒரு தலைப்பில ஸ்ட்ரைட்டா வந்து அவர் பேச யோசிக்கிறார். இவர் ஒரு அருமையான பேச்சாளர். 2ஆம் முறை வந்து பேசுகிறார். பல மாதங்களுக்கு முன்பு வந்து இந்த தளத்தில் பேசியிருந்து இப்ப இந்த இரவு 8 PM தனிநாயக அடிகள் அவரை பற்றி வரதா சண்முகநாதன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து பேசுகிறார். அதே போல வெனிஸ்டேயும் 11 மணிக்கு டாக்டர் வித்யா ஹரியர் அவர்கள் வந்து பேச இருக்கும் தலைப்பு we can என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அதே இரவு 8 மணிக்கு இப்பொழுது இந்தியாவிலிருந்து வந்து இந்த இங்கிலாந்தில் வந்திருக்கிறார் ஒரு நிகழ்ச்சி டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ரமணி பீமா ஷெட்டி அவர்கள் வந்து பேசுகிறார்கள். இன பியூட்டி இவர்களால் நேரே நாங்கள் சந்திச்சு கழிச்சிருக்கிறோம். இந்த டேட்டை மறக்காதங்க. அருமையான இன பியூட்டியா எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி வெனிஸ்டே 8 PM UK டைம், அதாவது தேர்ஸ்டே மார்னிங் 5 AM சிட்னி டைமுக்கு வந்து பேசுவார். இவ்வளவு நிகழ்ச்சிகள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து சிட்னியிலிருந்து குமாரசாமி பிள்ளையா பேசுங்க. அனைவருக்கும் இதயங்களிந்த வணக்கம். இன்று டாக்டர் நீங்கள் நோயற்ற வாழ்வுக்கு இன்றியமையாத பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கு முதலாவது நன்றி. அடுத்ததாக இன்றைய ஆய்வு என்று சொல்கிறோம் என்றால் 90% வருத்தங்களும் மனம் சார்ந்தவர்களாகவே இருக்கின்றன. அதனால்தான் நாங்கள் தியானம் செய்வதனால் மனத்தில் தெளிந்த நிலையில வைத்திருக்கும் பொழுது நோயற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கின்றது. இப்போ தியானம் மிக முக்கியம் என்பதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இன்றைய இளைய தலைமுறை ஏற்றுக்கொள்ளவில்லை, வருத்தத்துக்குரியது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான என்னோட கேள்வி என்று கேட்கின்றது. என்னுடைய உறவினர் ஒருவர் காலை எழுந்து 15 மாத்திரைகள் எடுக்கின்றார். இந்த 15 மாத்திரைகள் எடுப்பதால் ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருக்குமா? அதன் தாக்கம் என்ன? அதன் விளைவு டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மருந்து என்றதை பொறுத்தது. அப்ப 15 மாத்திரை என்ன வருத்தம் அதுகளை பொறுத்ததுதான். ஆனால் அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு மிச்சம் இப்படி நாங்க கதைச்ச யோகா எக்ஸசைஸ் பிரீதிங் அதுகள் எல்லாத்தையும் பிரீதிங் எக்ஸசைஸ் அதுகள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்தா சிலவுல இந்த மருந்துகளை குறைக்க இயலுமா இருக்கும். அப்ப டாக்டர்ஸ் அந்த 15 மருந்து கொடுக்கக்குள்ளேயும் அது இந்த இதுகளை பார்த்து தான் கொடுத்துருப்பினான். பட் ஸ்டில் இப்ப எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா எங்கட முயற்சியில கிணக்கு தங்கியிருக்கு. நாங்கள் இப்ப அந்த அப்ப சொன்ன போல அந்த ரூமத்தோட ஆர்த்தரைட்டிஸ் அவந்த வெள்ளமையால குறைஞ்சிருக்கு, இல்லாமல் ஆகியிருக்கு. அப்ப அதை போல நாங்களும் அதையும் அந்த இதுகளை செய்து எக்ஸசைஸ் செய்து மெடிடேஷன் செய்து அதெல்லாம் சாப்பாட்டுல கவனமா இருந்திருந்தால் இதுல எத்தனையோ மருந்து செலவுல நிப்பாட்டையிலுமா இருக்கும். சரியான மருத்துவர் அந்த அறிவுரை கொடுக்குறாரு இல்லையா? அதான் கொடுக்கணும் மட்டும் இல்ல. நான் இப்ப அதை சொல்லாமலே நீங்கள் செய்யலாம் தானே, மெடிடேஷன் நாங்க செய்யலாம். நாங்க சொன்னாரு கேட்க மாட்டாரு டாக்டர். நாங்க சொல்லித்தான் நீங்க உங்களோட பேராமீட்டர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளட் பிரஷருக்கு அவர் மருந்து எடுக்கிறாருண்டா ஒரு 3 சாதி டேப்லெட் பிளட் பிரஷருக்கு எடுக்கணும்டா. இப்ப நாங்க யோகா அதுகளை செய்து சாப்பாட்டால இம்ப்ரூவ் பண்ணி பிளட் பிரஷர் கொஞ்சம் குறைவா இருந்ததுண்டா அன்றைக்கு போக்குல 3 குடிச்ச இல்ல அதை சிலவில் அதை கொஞ்சம் குறைச்சு விடலாம். அப்படி குறைச்சு கொண்டு வரலாம். சோ நீங்களும் அவர்கிட்ட கேட்கலாம். சரி இப்ப நான் இதெல்லாம் செய்யறேன், இப்ப பிளட் பிரஷர் நல்லா இருக்குன்னா ஒரு கொஞ்சத்தை குறைச்சு பார்க்கலாமா சொல்லலாம். அதே போலதான் இந்த எந்த ஒரு இப்ப கொலஸ்ட்ரால்டா கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் இப்ப சாப்பாடு அதுகளால எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்ப அதுகளை குறிச்சு இதண்டா நாங்க நிப்பாட்டையிலுமே இருக்கலாம். ஆனா டாக்டரோட கதைக்கணும். நன்றி.
சொல்றது சரி, ஆனா பேஷண்ட் நான் கொஞ்சம் கேட்கிறேன், அதான் பிரச்சனை. டாக்டர் சார் பேஷண்ட் நோயாளி கேட்கிறாரு. நோயாளி கேட்காது அது அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தாங்கள் இப்ப நான் சொன்னேன் எனக்கு வருத்தம் இருக்கிற யோகா மெடிடேஷன் செய்ய சொல்ல நான் போரிங்கன்னு நான் 2 வருஷம் செய்ய இல்லை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வரக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வரக்குள்ள தான் இது செய்யும். மற்றது நாங்கள் இப்ப கன பேர் சொன்னோம்டா இந்த இதுகள் வேலை செய்திருக்கங்களுக்கு ஆக்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இப்ப கேட்காமல இருந்த இப்ப மெடிடேஷனால அது போரிங் அது இதுன்னு சொல்லி விட்டோம்டா அது எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண போறதில்ல. இப்ப திருப்பி சாப்பாடுகளை பத்தி தான்டா அந்த சாப்பாட்டை இம்ப்ரூவ் பண்ற கஷ்டமா இருக்கலாம் சில பேருக்கு. ஆனா திருப்பி செய்யக்குள்ள ஒரு கொஞ்சமாவது ஏறும் வரதுக்குள்ள. நன்றி டாக்டர். நன்றி அம்மா. அடுத்து பாபு சண்முகநாதன் ஐயா பேசுங்க. நன்றி சிவாமன் மாஸ்டர். வணக்கம் ஷியாமலா மாஸ்டர். உங்களுக்கு உங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. நிறைய தவறுகளை கூறிவிட்டீர்கள். கேள்விப்பதிலும் சுவாரஸ்யமாக இருந்தது. இதை நான் கூறுவதற்கு சொல்வது என்னவென்றால், இந்த ஒரு சாப்பாடு பிளேட் ரெயின்போ மாதிரி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதை நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள். அந்தந்த கலர்கள்ல இருக்கும் பொழுது ரெயின்போன்னு சொல்லிகளே 7 கலர் அப்படி 7 கலரும் இருக்க முடியாது. ஆனால் அது அப்படி உதாரணமாக சொல்லுவார்கள். அதனால அதெல்லாம் படிவா நீங்க சொல்லிட்டீங்க. மற்றது 2வது இந்த பியர் குரூப்பை பற்றி நீங்க சொன்னீங்க. அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதை இன்னொன்று பாராட்டக்கூடிய என்னன்னு சொன்னா, நீங்கள் டாக்டரா இருந்தோன்னா இந்த ஃபுட்டை பற்றி நீங்கள் உங்களோட பேஷண்ட்டுக்கு தேவையானவர்களுக்கு அறிவுரை கூறுவீர்கள். மிகவும் ஒரு நல்ல விஷயம். உண்மையில் கூற போனால் இங்கு உங்களுக்கு ஏதாவது உணவு பற்றிய பிரச்சனை இருந்தால், உணவு பற்றிய உடல் வெயிட் அதுகளை பற்றிய பிரச்சனை இருந்தால் உடனடியாக டாக்டர் டயட்டிஷியனுக்கு பண்ணி விட்டுருவார். he doesn't discuss anything. This is not my job. நீங்க யூகே பொறுத்தவரை நான் சொல்றேன். மற்றது நீங்கள் சொன்ன இந்த பியர் குரூப்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொன்னா, ஆக்சுவலி ஸ்மால் எக்ஸாம்பிள், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க சொன்னீங்க அதுலேயே இந்த பழக்கங்கள் வர வேணும் என்று சொல்லி பழக்கத்தை நாங்கள் பழக்க வேணும் என்று சொன்னீங்க. மிகவும் முக்கியமான ஒன்று என்னென்றால், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஸ்கூல்ஸ்ல அந்த கிரீன் மேன்ல தான் பெடஸ்ட்ரியன் கிராசிங் கிராஸ் பண்ணணும்னு பிள்ளைக்கு சொல்லுவார். அதிகமாக எங்களுடைய ஆட்கள் பிள்ளைய பிடிச்சு கொண்டு போவார்கள். ஆனால் டிராபிக் வரையிலேன்ற உடனே பெற்றோர் என்ன செய்வா, இழுத்து கொண்டு போவா. ஆனால் அந்த பிள்ளை இழுத்து நிப்பாட்டும். மம்மி யூ கான் கோ, தி கிரீன் மேன் இஸ் நாட் தேர். அதுதான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க சொன்னது எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. they will listen. Hopefully தியானம் அப்படித்தான். அதான் இந்த ஸ்ரீகிருஷ்ண மாஸ்டர் ட்ரைங் வெரி ஹார்ட். இந்த பள்ளிக்கூடங்கள்ல நாங்களும் இந்த தியானங்களை சொல்லி கொடுக்க செஷன்களை நடத்த வேணும். பிரின்சிபல் மேத்தி அனுமதியோட ஹெட் டீச்சர்ஸ் ஒரு திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இங்க எப்படி நடவடிக்கணுமோ தெரியாது. மற்ற நீங்க சொன்ன முக்கியமான இன்னொரு விஷயம், fermented foods. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். fermented foods அதுல இருக்கிற அந்த மைக்ரோபயோம் நாங்கள் எடுக்கிறோம். ஊறுகாய் இல்லாட்டி தயிர் அவ்வளவு. There are a lot of fermented foods. I'm pleased to say my wife makes a lot of fermented foods, homemade. It's cabbages she used, a lot of iodized carbon, purple cabbage, green cabbage, onions, all sort of vegetables, everything, blanched it, and then she makes own. She doesn't want to buy the processed food in the shop. We take it. It's very good. I learned this because I worked with Japanese for so many years. I learned it fermented food, how they are very keen on eating every meal they have. அங்கேருந்து நான் லேர்ன் பண்ணினேன். அதை கொண்டு நான் வைஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். she also was there with me. Anyway, so நீங்கள் அதே அந்த பாயிண்டையும் காட்டுறது எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, உங்களோட ஸ்பீச் ஃப்ளோவாக போய் கொண்டது. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டுகெதர், யூனோ. So it was very interesting, and thank you very much. We like you to have again and again. And finally, you should all smile and be happy. That's very important for you. Yes, very very important. When we do that meditation செய்தோம்னு சொன்னால் happiness கண்டபாட்டில் வரும். வரும் கட்டாயம். Thank you very much. Yes. நன்றி அம்மா. அடுத்து கௌரிராஜ் அம்மா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நாம் உண்ட உணவு செரித்ததை பார்த்து உணவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை
என்பதை பற்றியும் அதற்கு தேவையான யோகாவை பற்றியும் அதே போல மெடிடேஷன் வேண்டும் என்றும் உடற்பயிற்சி வேண்டும் என்றும் வெகு அருமையாக விளக்கினீர்கள் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி அம்மா. நன்றி நன்றி. அடுத்து டாக்டர் சிவச்சந்திரிகா அம்மா பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் டாக்டர். உங்களுடைய பேச்சு நான் கொஞ்சம் இறுதியில தான் ஜாயின் பண்ணேன். ஆனா சூப்பர், எல்லாருடைய ஃபீட்பேக்கும் வச்சுக்கொண்டு அதை நடந்து விட்டேன். நானும் எனக்கு இந்த மெடிடேஷன் இந்த தளம் நான் வர முதல் எஸ்கலேட்டர்ல கீழே நிக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் இந்த தளத்துல சில விஷயங்களை வச்சுக்கொண்டு எஸ்கலேட்டர் மேல கொண்டே விட்ட மாதிரி ஃபீலிங். அவ்வளவு ஒரு எல்லாத்தையும் நான் செய்யறேன். சரியான ஹாப்பி. நானும் மருந்துகள் ஒன்றும் எடுக்க மாட்டேன். நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா, இப்ப நான் இந்த கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு வருத்தம் வந்தா நான் என்னுடைய யோகா, என்னுடைய சாப்பாட்டு முறை, என்னுடைய மூச்சு பயிற்சி, எப்படி ஹாப்பி ஹார்மோன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறத வச்சுக்கொண்டு எனக்கு ஃபைட் பண்ண முடியும். நான் மருந்து இல்லாம வாழுவேன். எனக்கு மருந்து குடிக்க சொன்னா மாட்டு ரெண்டு ஃபைட் பண்ணணும். பிள்ளைகளுக்கு செய்தா, இப்ப எனக்கு பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் நான் சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடுவீங்கன்னா அவைக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு ஆளுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது. அப்ப நான் இந்த மருந்தை கொடுக்க மாட்டேன், இதை கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். இப்ப இதை நான் 100% செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன கோட்டுக்கு எடுப்பாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. என்னன்னா எனக்கு மருந்து கொடுக்க விருப்பம் இல்ல. நான் குடிக்கிறது இல்ல, குடிக்காம நான் நல்லா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கிறேன், பெர்ஃபெக்ட். பிள்ளைகள்லாம் 2 பேர் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டவ இப்ப வெஜிடேரியனா இருக்கணும். அதுவும் என்னுடைய வெற்றி தான். ஒரு ஆளுக்கு பிரச்சனையா இருக்குது. அப்ப அந்த இப்ப கிட்டதான் நான் மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கல. எனக்கு இந்த சட்டம் என்ன எப்படி தாக்கும், என்ன மருந்து என்ன வருத்தம் இது. இப்ப உங்களான கைவர்த்தியம் செய்து எல்லாம் மாத்துவீங்கன்னு சொன்னா ஓகே. 2 பிள்ளைகள் சொன்னதை செய்யணும். மற்றவர் 3வது ஆளுக்கு அவரை கொடுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்பெஷல் சைல்ட், அப்ப கஷ்டமா இருக்கிறது. அப்படியான்னு சொல்லக்குள்ள அவைகளுக்கு கூட இப்ப இந்த ப்ரோசஸ் ஃபுட் அது இதுகளாலதான் அந்த டிஃபிகல்ட் இது வர்றது. இப்ப ப்ரோசஸ் ஃபுட் எல்லாம் நிப்பாட்டி சில ஏதாவது ஃபுட் சென்சிட்டிவிட்டியா இருக்கலாம், லைக் வீட் சென்சிட்டிவ், அப்ப அதுன்னு சொல்ல குளூட்டின் சென்சிட்டிவிட்டியா இருக்கலாம், இல்லாட்டிக்கு வேறு சாப்பாடுகள். அப்ப அப்படியான சாப்பாடுகளை நீங்க தவிர்த்து செய்யக்குள்ள சில போல அவருக்கு இம்ப்ரூவ் பண்ணும். என்ன மருந்து என்ன இதுன்றதை பொறுத்தது கூட. டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் அவருக்கு ப்ராப்ளமா இருக்குது. அதுக்கு மருந்துகள் சரியினம் அவ்வளவு நான் விருப்பம் இல்லை நான் கொடுக்க. அதே சமயம் இப்ப எம்ஆர்ஐ செய்து பார்த்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதுல அவருக்கு ஒரு அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியில ஒரு அந்த ஃபீக்கல் தான் இருக்கிறது. வெல்பீயிங் சைல்டு அவர் வெல்பீயிங்கா இருக்கிறார். ஆனால் அவர் எல்லா சாப்பாடும் சாப்பிடுறாரு இல்லை என்றதால அவர் சில பிரச்சனைகளை சந்திக்கிறார். கான்ஸ்டிபேஷன் எல்லாம் வருது, அடிக்கடி. அப்ப அது இப்ப இங்க இப்ப அந்த அப்படியான தொடர்ந்து கொஞ்சம் இருக்கிறதால எனக்கு தெரியுது சாப்பாடு என்னால முடியும்ன்றதை நான் நம்புகிறேன். என்னால இந்த வரைக்கும் மருந்து கொடுக்காமல் இவரை நான் எடுப்பேன். ஆனால் இவன் மருந்து எனக்கு சிலதுகளை நான் மாட்டேன்னு சொல்லுறேன். இப்ப அது அந்த பிரச்சனைக்கு நான் வந்துட்டேன். இப்ப என்ன வயசு இருக்கு? 10 வயசு. 10 வயசு. நான் சொல்வேன் நீங்க சாப்பாட்டு இல்ல இப்ப சில போல அதற்கு அதிகமா ஃபுட் சென்சிட்டிவிட்டி இருக்கலாம். அப்ப நீங்கள் அப்படியான டாக்டர்ஸ்கிட்ட போய் அல்ல ஃபங்க்ஷனல் டாக்டர்ஸ் சொல்லி அவர்கிட்ட போய் ஒரு என்ன சாப்பாடுகள் என்ன இதுகள் நல்லம்னு சொல்லி அதுகளை பத்தி ஒரு நீங்களும் கவனிக்கலாம். சில சாப்பாடு நான் இப்ப என்னன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை நான் செய்யறேன். நான் அவருக்கு சில பிரச்சனை மசாஜ் செய்யறேன். நான் இதுக்காக வேற யோகா கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். யோகாண்டா இப்ப லோங்கா அதை செய்வார். அப்ப அது ஒரு ஹாப்பினஸ் சில செய்யறார். அப்ப அதால அந்த மாற்றங்கள் இருக்கிறார். கொஞ்சம் கதைக்கவும் சென்டென்ஸ் அமைக்கிற கஷ்டப்படுறார். அப்ப இதெல்லாம் இந்த வேலை செய்யுது, ஒர்க் பண்ணுது. ஆனால் இந்த என்ன செய்யணும்டா மருந்து இப்ப நான் கம்ப்ளீட்டா மருந்து கொடுக்காமல் நான் இதை செய்வேன் என்று சொன்னா இந்த நாடு எனக்கு பிரச்சனை எடுக்குமா? அதான் என்னுடைய கேள்வி. அது எனக்கு
அக்காக்கு தான் தெரியும் கூட. ஆனா நான் சொல்லுவேன், நீங்க டாக்டர்கிட்ட சொல்லிட்டு சொல்லலாம், நான் ஒருக்கா ட்ரை பண்ண போறேன் ஒரு 2 மாதத்துக்கு எங்க சாப்பாட்டை, அதுக்கு பிறகு பாப்போமான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் அவர் பிறந்திருக்கையில வந்து நல்லெண்ணெய் பூசுறது அத வந்து ஹெல்த் விசிட்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. நல்லெண்ணெய் பூசி காலமேல வந்து நாங்கள் பிறந்த பிள்ளைக்கு வந்து ஸ்ரீலங்காவில செய்யற மாதிரி நான் செய்வேன். அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு வந்தது. அப்ப அது கேஸா வந்தது எனக்கு. அது பயமா இருக்கு. சில விஷயங்கள் பயமா இருக்கு. அப்ப இதுல என்னை காப்பாற்றுவது நான் ஸ்டடி 100%. இப்ப நான் இதை எடுக்க மாட்டேன், இந்த மருந்து எடுக்க மாட்டேன், ஒண்ணும் எடுக்க மாட்டேன், எனக்கு வெல்ல முடியும்னு நான் ஹாப்பியா இருக்கிறேன், பெர்ஃபெக்டா இருக்கிறேன். ஏன்னா டெய்லி செய்யற யோகா, டெய்லி செய்யற உணவு கட்டுப்பாடுகள், மூச்சு பயிற்சி என்ன நான் பெர்ஃபெக்டா பிள்ளைகளை ஆக்கியதான் ஒரு சட்டம் செய்ய வர்றதுக்காக இந்த கொஸ்டின் கொண்டு வந்தேன். அது கஷ்டம் சொல்றது. ஆனா நீங்க உங்களோட டாக்டரோட கதைச்சு செய்ய வேணும். டாக்டரோட கதைச்சு நான் இப்படியே வந்து செய்ய போறேன், செய்யட்டாண்டு அவன் இந்த பெர்மிஷனை கேட்டு 1 மாதத்துக்கு ட்ரை பண்ண போறேன், இல்லாட்டி 2 கிழமைக்கு நான் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா நான் சொன்னேன், கட்டாயம் ஏதோ ஃபுட் அலர்ஜியோ ஃபுட் சென்சிட்டிவிட்டி இருக்கும், ஃபுட் இன்டாலரன்ஸ் அப்படி. அப்ப அப்படியான சாப்பாடுகளையும் அவாய்ட் பண்ணி. மிக்க நன்றி டாக்டர். நன்றி அம்மா. நேரமும் எங்களுக்கு சரியாக நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து வசந்தராஜ் ஐயா, நீங்க பேசுங்க சிட்னியில இருந்து. நன்றி, வணக்கம். ஏற்கனவே நோயல் நடேசன் அவர்கள் வந்து அம்மாவை சொன்னது வந்து இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம். உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய அம்மம்மாவும் எனக்கும் அப்படித்தான். அம்மம்மா இந்த நேரம் வீட்டில இருந்து சொல்லி கொண்டே இருப்பா. நாங்கள் குளப்படி கூட போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம். அப்ப நான் ஜோதிச்சேன் சில நேரம் வந்து உங்களுடைய அம்மாவும் எங்களுடைய அம்மம்மாவும் ஏதாவது பக்கத்து வீட்டுல இருந்தவையோன்னு இடத்துல ஜோதிப்பாங்க அடிக்கடி. உண்மையிலே அது மிக முக்கியமான இது வந்து என்னன்னு சொன்னா, நேற்று எங்களுடைய அன்புக்குரிய எங்களுடைய நாட்டிலே தற்போது வந்திருக்கின்ற இறைவனால வழிகாட்டப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவர் அவரே சொல்லுகிறார், நாங்கள் 85 வயது வரையும் தான் அதிகமா ஒரு மனுஷன் வாழ்க்கை இலங்கையை பொறுத்தவரை ஏன் இவ்வளவு பொருளை நாங்கள் வச்சிருப்பான்ட்டு ஒரு நல்ல ஒரு கேள்வி என்று கேட்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை ஒரு தெய்வத்தின் மகன், எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு சொத்து. நாங்கள் இளைஞரை வேற ஒன்று ஆசைப்பட்டோம், அது நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் இளைஞர்களை எங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை இளைஞர்களை அனுப்புங்கள் அடுத்த முறை இந்த வருகின்ற எலெக்ஷன்ல. அது நான் சொல்லக்கூடிய ஒன்று மிக, அதே எங்களுக்கு ஒரு மருந்து. இப்படி ஒரு நல்ல ஒரு தலைவன் எங்களை வழிகாட்டுகின்ற ஒருவன் வருகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய இளைஞர்களையும் அந்த அதிலே வந்து சேர்த்து விட வேண்டும். நாங்கள் இருந்து பின்னாலே இருந்து இதே மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் தவற விடக்கூடாது. அதை நாங்கள் தவற விட்டோம்னு சொன்னா நாங்கள் இறைவனுக்கு செய்கிற வந்து அநீதி. அதை வந்து நாங்கள் கட்டாயம் நாங்கள் அடைய போகின்றோம். அது வந்து நடக்க போகின்றது. இளைஞர்கள் வரப்போகின்றார்கள். அது எங்களுடைய தமிழ் இளைஞர்களும் அதில் சேர வேண்டும். அதுக்கு நாங்கள் உற்சாகமாக நாங்கள் இப்படிப்பட்ட அரங்கு மூலமாக அதை நாங்கள் கட்டாயம் விதைக்க வேண்டும். அதே நேரத்திலே வந்து டெம்பிள் ஃபார் யோகா, டெம்பிள் ஃபார் வள்ளுவன், இந்த ரெண்டும் இருந்தால் நாங்கள் இன மத வேறுபட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். அதனாலே வருத்தங்கள் குறையும். யோகாசனத்தின் ஒரு பகுதி. யோகாசனம் இஸ் ஒன் ஆஃப் தி டெம்பிள் என்ன பொறுத்தவரை. அதே நேரத்தில் வள்ளுவன் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொதுமகன். இது வந்து எந்த சமயங்கள் மத வேறுபாடு இனங்கள் வேறுபாடு அற்ற நிலையிலே ஒருவன் வாழுகின்ற பொழுது, மற்றவர்களுக்காக வாழுகின்ற பொழுது எல்லா வருத்தங்களும் குறையும். ஏற்கனவே இப்போ டாக்டர் சந்திரிகா அவர்கள் சொன்னதும் வந்து நல்ல ஒரு என்னடா, உண்மையிலே நாங்கள் இந்திய நாட்டில் வெளிநாடுகளில் வாழ்கின்ற பொழுது ஒரு பிள்ளையை கூடிய நாங்கள் வளர்த்து விட்டு அந்த பிள்ளை நாட்டுக்குரிய பிள்ளை என்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. 17 வயது வந்த அப்புறம் நாட்டுக்குரிய பிள்ளை, அது வந்து கூட பிள்ளை இல்லைன்ற மாதிரி தான். நல்ல நல்ல பழக்கங்கள், நல்ல எண்ணங்கள். ஆனால் எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய மருந்துகள், எங்களுடைய சாப்பாடுகள் வந்து குரக்கான் புட்டு இப்படிப்பட்ட இதுல வந்து முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கின்ற பொழுது இன்னும் நாங்கள் அப்படிப்பட்ட சமூகத்துக்கு போறோம் நம்பிக்கையாக. அங்கே ஒரு நல்ல ஒரு பூமை வரப்போகிறது. நாங்கள் எல்லோரும் போய் அங்கேயே சீனியர் சிட்டிசன் குவார்டர்ஸ் ஒன்று அமைச்சு எல்லோரும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது, நடந்து கொண்டிருக்கின்றது, ஸ்டார்ட் பண்ணிட்டு. அது கட்டாயம் வந்து அது வந்து இங்கே இருந்து அதுல வந்து எங்களுடைய சிறுசந்திராஜா அங்க நாங்கள் பேச போறோம் அவையில பற்றி. வேறு நல்ல ஒரு இதோடு எங்களுக்கு ஆரம்பித்து விட்டுருக்கிறார்கள் மருந்து மாதிரி. ஆனா மட்டும் நாங்கள் வந்து இதில் செய்கிற போது நம்பிக்கையாக வந்து சந்திரிகாமா, எனக்கு சந்திரிகாமையா பேசுற போது சந்திரிகான்ற எண்ணம் பெறுகின்றது, அந்த பேரும் இருக்கின்றது. நல்ல நல்ல புடிவாதம் உள்ள நல்ல இப்படிப்பட்ட பெண்கள் தேவை எங்களுக்கு. ஆனா மட்டும் ஆனா உண்மையிலே வந்து அவ தடக்கு செய்யலாம் தான். உண்மையில மற்றவைக்கு செய்ய துடிக்கின்றான், கஷ்டம் இந்த நாட்டை பொறுத்தவரை. ஆனால் எங்களுடைய நாட்டு கலாச்சாரங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சாப்பாடுகளை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு
கொடுத்து அந்த பழக்கி விட்டோம்னு சொன்னால் அது பெரிய ஒரு நல்ல ஒரு பாக்கியம் தான். அதை நாங்கள் செய்ய துடிப்போம். வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கட்டாயம் அதை வளர்வோம். நாங்கள் நல்ல ஒரு சமூகத்தை மாற்றுவோம். முதலாவது எங்கள் இளைஞர்களை முடிஞ்ச அளவுக்கு தள்ளுங்கள். வயது வந்தவர்கள் நாங்கள் எல்லாரும் வந்து பாபு அண்ணா மாதிரி நாங்கள் வந்து எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடவிருக்கின்றேன். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. எப்பொழுது இந்த பேச்சை நீங்கள் உங்களுடைய பேச்சை இந்த தளத்திலே கொடுக்க போகிறீர்கள்? வசந்தராஜ் ஐயா, உங்களிடம் தான் அந்த கேள்வி. இப்படி பேசுற நீங்க வந்து ஒரு பேச்சை கொடுங்கன்னு சொல்லி கன தடவை இங்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் விரைவில் வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது வைத்திய கலாநிதி சதா மனோமா நீங்க பேசுங்கோ. அது ஒரு ஷட் பாக்ஸ் செய்யும் இருக்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையாக ஷியாமளா, டாக்டர் ஷியாமளா அருமையாக தனது பேச்சில் பல விடயங்களை சுருக்கமான நேரத்தில் கூறினார். அருமையாக இருந்தது. பலரும் பல கருத்துக்கள் கூறிவிட்டார்கள். நேரம் கருதி சுருக்கமாகத்தான் நான் கூற விரும்புகிறேன். இது என்னன்னா, ஒரு குறிப்பு வந்தது, 15 வகையான மருந்து ஒருவர் எடுக்கிறார்கள். அந்த 15 வகையான மருந்து உண்மையாக அவரின் வைத்தியர் பிரிஸ்கிரைப் பண்ணினதா, அரைவாசி மருந்து போய் தானாக கெமிஸ்ட்ரியில வாங்கி கொண்டு வச்சிருக்கிறார்கள்ன்றது ஒரு கேள்வி. அதிகமானவர்கள் தாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்டை வாங்குறது, இடையில போய் வாங்கி கொண்டு வர்றது, கிராமத்தை பாவிச்சா நல்லா இருந்தாண்டு பாவிக்கிறது, இப்படியான பழக்கங்கள் இருக்குது. பிறகு வைத்தியரை மட்டும்தான் குறை கூறுவார்கள். அதை மறந்துடுவேன். அங்க இருந்து எடுத்தெல்லாம் மறந்துடுவேன். 15 லோட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அந்த 15 நீங்க ரிவ்யூக்கு போகணும். இப்ப அதிகமா நான் ஃபேமிலி டாக்டரா வேலை செய்தேன் நான். அப்ப நீங்க டபுள் அப்பாயின்மெண்ட், உங்களுக்கு அந்த 10 மினிட்ஸ் காணாதண்டா நீங்க டபுள் அப்பாயின்மெண்ட் கேட்டு புக் பண்ணி போகலாம். போய் கொஞ்சம் கூட நேரம் அதை பாவிச்சு நீங்கள் விபரமாக இந்த குளிசி எல்லாம் எடுக்கிறேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்த பிறகு எனக்கு என்னென்னத்தை குறைக்கலாம், நான் என்னென்ன விதமாக அதிகமாக சொல்லுவேன்னா டாக்டர்ஸ் ஒன்றும் சொல்ல இல்லையண்டு. ஆனா சொல்ல கவனிக்கிறே இல்லை, அது சொல்றத கேட்பதும் இல்லை. நான் ஒரு கால் ஒரு ஆளோட போனால் அவர் சொன்னாங்க டீயை குடிக்க வேண்டாம். நான் வெளியில வந்து அதே ஆளை கேட்டேன், உங்களுக்கு முதல் டாக்டர் சொன்னது என்ன, அந்த தேத்தண்ணி குடிக்க வேண்டாம் என்றதை விட்டு மிச்சம் எல்லாம் சொன்னேன். அதை கேட்க விருப்பம் இல்லை. அதான் அந்த காரணம். தங்களுக்கு விருப்பம் இல்லாத மற்றவர்கள் சொல்லுவதை கேட்க விரும்புவதில்லை. அப்ப அதுக்கும் முக்கியமான காரணம். நாங்கள் தொடக்கத்துல இப்ப டயபெட்டிஸ் போர்டர்லைன் என்று சொல்லி போட்டு டாக்டரை எத்தனையோ விடயங்கள் சொல்லி அனுப்புவார். சாப்பாட்டை பற்றி சொல்லுவார், அபியாசத்தை பற்றி சொல்லுவார், யோகா வகுப்பு இருக்கின்ற எல்லாம் சொல்லுவினோம், சொல்லி அனுப்பிவினோம். ஆனால் ஒருவரும் செய்யறே இல்லை. பிறகு அடுத்த வருஷம் போவினோம், அது டயபெட்டிஸ் ஃபுல் புலோனா இருக்கு. அப்ப சொல்றது என்னண்டா டாக்டர் மருந்து தர இல்லை. இப்படியான விடயங்கள் தான் எங்களுக்குள்ள இருக்கிற தவறு. நாங்கள் உண்டாக்குற தவறான அலுவலாக எங்களுக்கு வருத்தம் வர்றது கூடின காரணம். தனிய வைத்தியர் இல்லை காரணம். இதுதான் எங்கட சமூகம். நாங்கள் இப்படியே பழகிட்டோம். அதை ஒரு பக்கத்துக்கு இதை விட்டுருவோம். இந்த சொன்ன எல்லாம் விட்டுருவினோம். விட்டுட்டு என்னத்துல பிழை சொல்லலாம், குறை சொல்லலாம் என்ற மாதிரி. ஆனால் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்துல இருக்கிறார்கள் குறைவிதுகள் அதிகமாக மெடிடேஷனும் செய்து கொண்டு போக ஒவ்வொருத்தர பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டு போய்க்க அவைகள் தாங்களாகவே தியானம் மூலம் பல விதமான நோய்கள் இருந்து நிவாரணம் பெற வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோட போய் ரிவ்யூ பண்ணணும். போய் டாக்டர்கிட்ட கேட்டு திருப்பி உங்களோட கொலஸ்ட்ராலை டெஸ்ட் பண்ணிங்க, விளங்கப்படுத்த சொல்லுங்க, எல்லாம் கேட்கலாம். கேட்கக்கூடாதுன்ற ஒரு சட்டமும் இல்லை. படிவாக விளங்கப்படுத்தலாம். இப்ப நான் சில பேருக்கு சொல்றது என்னன்னா, உங்களோட ஓன் சிஸ்டரோ பிரதருக்கு கண்டால எந்த மருந்து நீங்க கொடுப்பீங்க, என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, அதை கொடுங்க. அவ்வளவுதான். அந்த விதத்துல நீங்க எடுத்தா சரி. என்றால் அங்க ஒரு விதமான தவறும் நடக்க வாய்ப்பு இல்லை. எனவே நன்றி. சாட் பாக்ஸ்ல கொண்டு இருக்கிறதாக குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் கேள்வி கேட்க நிற்கிறார். எத்தனை மருந்து யார் கொடுத்து போடுறாரு ஆன்சர் பண்ண போறாரு. நான் சொல்ல நான் இது உண்மை சம்பவம். என்னுடைய உறவினர் நியூசிலாந்துல இருக்கிறார், மருத்துவர் ஏற்கேர்ல இருக்கிறார். காலமே எழுப்பினோம். இப்பவும் நான் காய்ச்சினேன் 15 மாத்திரைகள் விழுங்குறார். அது என்னண்டா 15 அட்லீஸ்ட் நீங்க எனக்கு அந்த 15 லிஸ்ட தந்தீங்கன்னா என்ன விளங்கும். அந்த 15 என்ன விஷயம். இப்ப இது வந்து ஒரு ஆள் சொல்றது இன்னொரு ஆளுக்கு. இப்ப நீங்க எடுக்க இல்லையா 15 எடுக்கிற ஆள் இன்னொரு ஆள். அவர் தான் உங்களுக்கு சொல்றார். ஆனபடியா அந்த இங்க இருந்து அங்க கதை போகக்கூடிய சைனீஸ் விஸ்பர்ன்னு சொல்லுவீங்க. அது எங்க இருந்து எங்க போகுது, எந்த விதத்துல அந்த இன்ஃபர்மேஷன் வருகுதுண்டா, அதுக்காகத்தான் சொன்னான். மற்றபடி அந்த குறைக்காக சொல்லல. இப்படியான விடயங்கள் நடக்கிறது நடுவே நாங்கள் கேட்டிருக்கிறோம். நான் சொன்ன நோயாளின்ற மறுமணி ஒரு மருத்துவர் அப்படின்னு தோன்றும் 15 மருந்து எடுக்கின்றார். நான் கேட்டு ஏன் 15 எடுக்க வேண்டும் என்று அதை அவர்
இந்த மாதிரி என்று விளக்கம் கொடுக்கிறேன். அதுக்கு என்ன வருத்தம்னு தெரிய வேணுமே. அதான் என்ன வருத்தம், என்ன மருந்து எடுக்கிறாரு? வருத்தம் பல பார்க்கின்றன, அப்படி பல வருத்தங்கள் அவருக்கு இருக்கு. அப்ப 15 மருந்து விட்டமின்ஸ் என்ன எடுக்கிறாரு? விட்டமின்ஸ் ஏன் சேர்க்கிறீங்களோ? எனக்கு மருந்து எல்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணுவீங்க. எனக்கு என்ன ஒருக்கா எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் வேலைக்கு போகணும். நிறைவு செய்வேன் சிவாமோகன். நீங்க நிறைவு செய்யுங்க ஐயா. நன்றி அம்மா உங்களுடைய பேச்சு. சாட் பாக்ஸ் என்ன வாசிக்கிறேன்னா வாசி விடுங்க சதா மாஸ்டர். நிறைவு செய்வேன். ஏன்னா 9:45 போச்சு. நேரம் போச்சு. ஓகே.